நல்லா கிளம்பியாச்சு. நல்ல சேலை நல்லா இருக்குது. என்ன ஜாக்கெட் தான் ஒரே நல்ல அடிக்க கொடுத்ததுனால அங்க பிடிக்குது இங்க பிடிக்குது, கையை தூக்கி அடிச்சு தலை சீவ கூட முடியலையே. இந்த பத்தக்கா வேற வேணாம் வேணாம்னு சொன்னாலும் கேட்காம செயின் எல்லாம் கொடுத்து மாட்டி விட்டுட்டு போயிருச்சு. பாப்பா நல்லா அழகா இருப்போம் பாப்போம்னு பார்த்தா ஒரு வீடான வீட்டுல கண்ணாடி இருக்குதா, ஒரு கண்ணாடி இல்ல. கர்ம சொன்னாங்க நம்ம பொழப்பு. இந்த கிளவி எங்க ஆளையே காணா, நேரம் சுத்திக்கிட்டே தெரிஞ்சிச்சு. எங்கிட்டு போய் தொலைஞ்சிச்சு? கிளம்பிருச்சுலாம் இல்லையா? நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. நல்ல நேரத்தோட கோயிலுக்கு வேற போகணும். நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏ கிளவி, ஏ கிளவியா, நெட்டு குடினா அவனே வந்து இருந்தா அவனே காணாமே. அடியே நெட்டு, நெட்டு எங்க எல்லாத்தையும் ஆளை காணா, எங்க போய் தொலைஞ்சிச்சு? எங்க நட்ட போய் தொலைஞ்சிச்சு? அது ஆளைங்கனா பேரைங்கனா ஒருத்தரையும் காணாமே. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அட கால கொடுமையே, இது என்ன நடக்குது? இங்க என்ன தப்பு நடக்குது? யாத்தோ முடிஞ்சா இல்லையா? நானும் எப்படி நேரம் முடிச்சுக்கிட்டே நிக்கிறது? சுண்ணாம்பு வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி நீ கொட்டுற அடிக்கிற வேலை முடிஞ்சுச்சா முடியலையா? நீ சரி சத்த இப்போ நீ அடிச்சுப்படி எனக்கு கண்ணாடியை பிடிச்சிக்கிடுவ. நான் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் நான் அடிக்கலாம்னு பார்த்தா பொழுதோட அடிச்சுக்கிட்டு போல புது பொண்ணு கணக்கா. ஏ யாத்தா பத்தியா இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், கண்ணாடியவே குறு 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 குறுன்னு ஊத்து ஊத்து பாத்துக்கு நிக்கிறத. பேக்கம் உடனே முடிஞ்சா வேலை முடிஞ்சா இங்க தள்ளு. ஏறு மடே ஏறு, முத போட்டு தான் அடிச்சிருக்கேன். ஏறு நான் தடவிட்டு வாரேன். நல்ல பல 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 இருக்கானாமா. வெள்ளக்காய் எப்படி இருக்கான்னு ஊரிச்ச நாளையே பேசுறேனா? சலையில போய் நின்று அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் கண்ணை பறிக்கிற மாதிரி. யா வீட்டுக்கு ஆறி பொண்ணா இல்ல நானும் சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கணும் மூஞ்சி மகரை. கிளவிக்கு ரொம்பவே குசுமும் கொழுப்பும் ஏறி போய் கிடக்குது. கிளவி நீ இப்படி பவுடரையே பல மணி நேரம் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தவனே உன் புருஷங்காரர் ஓடி போயிட்டாரு போல விட்டு விட்டு. வெட்டி சிரிக்கி நேர புடிடி எங்கடா பிடிக்கிற மூஞ்சி ஒரு பக்கம் இருக்குது, கண்ணாடி ஒரு பக்கம் திருவிக்கிட்டு இருக்க. திருப்படி ஒழுங்கா திருப்படி. போதுமா பாருடி, போதுமா? இன்னும் சத்தம் எங்கிட்ட தடவாடி. என்ன கிளவி மூஞ்சி யாத்தோ அதெல்லாம் பத்தல. இன்னும் ஒரு கோட்டிங் விடு, பரவாயில்ல. கை வலிச்சாலும் பரவாயில்ல, நான் கண்ணாடியை பிடிச்சிக்கிட்டே நிக்கிறேன். இன்னொரு கோட்டை அடி. அப்படிங்கிற நானும் நினைச்சேன்டி, பத்தாவது இன்னொரு தடவை அடிப்பமானதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க நீ கோணலுமா கண்ணாடி எடுத்துருப்போம் தாண்டி ஒழுங்க பவுடர் புள்ளா கீழே போயிருது. நேரம் பிடிச்சி தொலைடி. இன்னொரு அடிச்சு போய் சத்த சத்த இடத்துல சோழியை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து நீ நேரம் மட்டும் புடி. ஏய் ஏ கேவி, ஏ கேவியோ, மேக்கப் போட வேண்டிய வயசாயிது. வயசான்னு கேக்குறேன். பங்கன் யாருக்கு? உனக்கே எனக்குதா? விசேஷம் பண்ண போற பொண்ணே நானே சும்மாடின்னு வருவேன்னு நிக்கிறேன். கண்ணாடியை காண கடையே தேடிட்டு வரேன். இதை வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் முகம் அடைக்கி போட்டுறியா கேவி? சும்மா பவுடர் அப்படி அடிச்சுமா போட்டதுக்கு வச்சு வந்தமான்னு இல்லாம கோட்டிங் கொடுக்குறாங்க. பெயிண்ட் அடிக்கிறீங்களா? வாடியம்மா வா, வாடி வனரோசா. உன் வீட்டு கிளவிக்கல நீ தாப்பா சரிப்பட்டு வருவே. அடைச்சத்த கண்ணாடி பாப்போம்னு சொல்லி வந்தா என்ன கண்ணாடி பிடிக்க வச்சு பிடிச்சு இங்க திருப்புங்குது அங்க திருப்புங்குது. எல்லாம் அவங்களுக்கு நாங்க வச்சால மாதிரி எங்களுக்கு சம்பளம் கொடுத்து எங்களுக்கு ஆளை உங்களுக்கு வச்சிருக்க மாதிரி அங்க திருப்பு இங்க திருப்பு மேல திருப்பு கீழே திருப்பு உயிரை வாங்கி தொலையுது. சரி பெரிய மனுஷன் சொல்லுதேன்னு புடிச்சுக்கு நின்றா அதை அடிக்குது பூசி இன்னும் முடிச்ச பாரு இல்ல. நல்ல 4 கிலோ இழுத்துட்டு வாங்கி சீக்கிரம். நானும் எப்படி செத்த அப்படி மூஞ்சியை காமிக்கலான்னு பாத்துட்டு போயிடலான்னு பார்த்தா எங்க மூஞ்சி பார்க்க விடுதலையே கிளவி. ஆமா நீ என்ன கிளம்பலையா? என்ன தளபதி குளம் அப்படி வந்து நிக்கிற அலங்கோலத்துல? லேட் ஆயிட்டே இருக்குடி, சீக்கிரம் கிளம்புறியா இல்லையா? எங்கடி முடி ஒரே சிக்கி தொலைவு தரமா? சீக்கிரம் கலந்து வந்து வச்சிட்டு வந்தேன். கிளவி குளிச்சிட்டு வந்துச்சு. என்னத்த கலந்து வச்சிட்டு தெரியலையே. மூக்கு படிக்கு இப்படி என்ன கலந்து வச்சிட்டு வந்துருச்சோ? குறங்கள் பண்ணாலும் பண்ண முடி சிக்கி தொலைவுடி. கிளவி ஏ கிளவி, முதல்ல கண்ணாடியை குடு. ஓடு வீட்டுக்குள்ள போடு. போய் பாக்கி கலந்து எடுத்து ரெடி பண்ணீங்க. அதை விட்டு உங்க முகரை ரெடி பண்ணிட்டு இருக்கா. எம்பிட்டு நேரம் அது நெட்டு வந்து எனக்கு தலையாவது சீவி விடுடி. இங்க பாரு பரட்ட மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். யாராவது தலையை சீவிட்டா நானும் கிளம்புவல்ல சட்டுப்புட்டுன்னு. அடி பாரு என்கிட்ட. நானே நல்ல பவுடர் எல்லாம் பூசி பத்தி அழகா இருக்கிறேன். அதை எடுத்துட்டு வா, கட்டப்பை எடுத்துட்டு வா, துணி எடுத்துட்டு வாங்க. அந்த வேலை சொல்லியெல்லாம் நீயே பாத்துக்கடி. போ எப்போது வரையில சும்மா கொண்டே போட்டு அள்ளி கட்டிட்டு அந்த ரோசா ஒன்று சொல்லிட்டு வருவில்ல ரோசா பூவே, அந்த ரோசா பூவை சொல்றது சரியா போயிடும் உனக்கு. கிளம்புறவன் என்னத்தை கிளம்புற? அடிச்சிக்கிற வாடி நீ. அதானே ஏன் வளர்த்தேட்டா நீ சரியா தான் சொல்ற. ஒரு பேச்சுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா நெசத்துக்குமே கல்யாணம் பண்ணணும்னு மனசுல நினைப்பு. தலைச்சிவா அங்க குஞ்சம் வைக்கவா சடப்பின்னவான்னு சொல்லிடுவாங்க. ஏன் வீட்டு படம் இருந்து ஆள வர சொல்லிடுவோமா? அடி போடி, உன் மாமியா சொல்ற மாதிரி புடிச்சு அள்ளி கட்டிக்கிட்டு வா, போதும் சரியா போயிடும். இது எனக்கு தேவையாக்கா? நான் பேசாம செவனேன்னு தானே இருந்தேன். மேல வைக்கிறேன் தாள வைக்கிறேன் தாலி கட்ட சொல்றேன்னு இந்த நெட்டுக்குட்டி எதையாவது கிளப்பி விட்டுப்புட்டு இப்போ ஒரு தலைச்சி வச்சுறதுக்கு என்ன பேசுறா? அடி என்ன முடியலாம் இப்படி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கவளுங்க. நேரம் ஆகுதா இல்லையா? அடி எங்க அந்த சின்ன ஐட்டே நெட்டவளினா? அட பாத்துக்க உடனே பாத்துட்டு சட்டை போட்டு கிளம்பி விட
ஏக்கா அவளை பத்தி தெரியும்ல, நம்ம முன்னாடி பின்னி விட்டா இப்ப முன்னாடி சரியில்லை, பின்னாடி பின்னுங்க வா, பின்னாடி முன்னாடி சரியில்லைங்க வா, இந்த வம்புக்கே போக கூடாது. நான் பேசாம ஒதுக்கி நிக்கிறேன். அவன் எப்படியோ அடிச்சு புடிச்சு கட்டி போட்டு வர வேண்டியதா இருக்கா. எனக்கு அந்த பின்றது எல்லாம் பிடிக்காம தான் நானே பிரிக்கார விட்டு தெரியுறேன். நீ வேற, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அவளை ஏதாவது பண்ணிட்டு வர சொல்லு. நீ அடி வேலை எத்தவளுகளா ஆடி கூட முடி. நீ கூட அஞ்சி பங்கட கூட நான் பின்னி வரேன். அடி தாடி வனரசா நல்ல அம்சமா இருக்க முடி. நாய்க்கு சேல சட்டைக்கு அப்படி புது பொண்ணு கணக்காவே இருக்கற. இந்த அந்த தலையை சீவி விட்டு போறேன். சீவி விட்டோம்னா அழகா ஆயி போயிடுவடி. யக்கா நசத்துக்கு தான் சரியாக்கா. அப்படி அழகாவா இருக்கேன். ஆமா எங்க அந்த சுருளிய காணாம என்ன? வருவாரு வந்து அந்த சேல சட்டையை பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரோன்னு இருந்தா என்ன ஆளையே காணாமே. என்ன ஒண்ணு வர மாட்டேங்குது. புசு 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 காத்து அடிக்குது. என்ன முடியுது? அடி வலிக்குடி. என்ன ஏதுன்னு பாரு. ஒண்ணு வர மாட்டேங்குது, கொட்ட மாட்டேங்குது. வரும். எப்படி வரும்? அப்ப அவரு அடி 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 அடிச்சு மூஞ்சி ஃபுல்லா தீட்டி வச்சா எப்படி வரும்னு கேக்குறேன். பெயிண்ட் அடிக்கிறத விட எத்தனை கோட்டிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி வருமா? கிளவி டப்பால உள்ள பவுடர் எல்லாம் உங்க முக கட்டையில தான் இருக்கு. போ செப்படி இப்படி ஆவி மூஞ்சி எதுவும் ஆயிர போகுது. போய் தொட அங்கிட்டு போ. அது குளிமா காலியா வச்சு என்ன உலகத்தை ஏக்கிறீங்க. நாலு கொட்டு கொட்டுனா உனக்கு ஆத்து தான் வருது. ஏமாத்து வேலை பண்றாங்க, ஏமாத்து வேலை. மகாலட்சுமி கணக்கா ரெடி ஆயிட்டாங்க வனவாசா. முடிஞ்சு முடி. சரி பூ வாங்கிருந்தா எடுத்தா ஒரே சொல்லியா வச்சு விட்டுட்டு போயிடுறேன். அவங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அவங்களா யாரு முடியும்? அது எவங்க? அக்கா அவங்க காக்கா அவனா என் வீட்டுக்காரங்க தானே. என் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிபடி நீ சந்தோஷமா இருந்தா சரிதான் படி. ஆடி நட்டு குட்டி பத்தியலா போயா வாயான்னு சொல்லி இப்படி பேசுனவங்க அவங்களா. இப்ப அவங்களா சொல்லி தம்பி இவங்களுக்கு அவங்களா ஆயிட்டாங்களா முடி. பாத்தியலா வாடா போடா டேய் டோய் ஐனும் கூப்பிட்டு இப்போ அவங்க இவங்க வாங்க போங்க உட்காருங்க. எம்மம்மம்மம்மம்மம்மா வடரோசா நீ ஒரே அடியால கையில போயிட்டு இருக்கற. அடியாய் சுருளியவா சுருளி பார்த்தாவே நம்ப மாட்டாரு பாத்துக்க. சரி கிளம்பு போ. என்னையா கிளவி? என்ன இன்னும் டப்பாவே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். டப்பாக்குள்ள கவுந்தடிச்சு விழுந்துறாங்க கிளவி. போய் கிளம்பு போ. வண்டி வந்துருச்சு. அடியாய் வடரோசா ஏக்கா வண்டி வந்துருச்சுக்கா. ஏக்கா பை ஜாமான் சட்டு கட்ட போய் எல்லாத்தையும் ஏத்துங்க. கிளவி ஏக்கோ இந்த புடி கண்ணாடிய நீ அடிச்சுக்கிட்டே இரு. இல்ல வந்து வண்டியிலே அடிச்சுக்கிட்டே வா. என்னமா பண்ணி தொலை. நீ இந்த புடி நான் போய் முதல்ல ஏறி உட்காரேன். அப்புறம் எல்லாரும் ஏறி உட்காந்து எனக்கு இடம் கொடுக்காம மடியில உட்காந்து வா, சைடு கம்பியில உட்காந்து வா, கட்டையில உட்காந்து வா, மட்டையில உட்காந்து வான்னு ஏதாவது சொல்லுவியே. அப்புறம் யார் படெக்ஸ்ல குத்து வாங்குறது கம்பிலையும் அதுலயும். நான் போய் உட்காரேன் முதல்ல. 4 சைடு வீடு நல்லா இருக்கு. அப்ப எங்க இருந்து சத்தம் வருது? சை இந்த காடு இதே ரோதனையா போச்சு. டேய் தம்பி முன்னாடி டோர திறந்து விடு. அக்கா வந்திருக்கேன் பாரு. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். மத்தது கிளவி கேட்டா எல்லாம் பின்னாடி உட்காருங்க. திறந்து விடுறான். யாரது? யார்? என்னது மூஞ்சி? என்ன நான் தம்பியா? ஆள பாரு முகரை மூஞ்சி பாரு. என்ன வேணும்? யாய் என்னடா என்ன முகர கடையில குத்தி போடுவேன். பஸ் என்னை பாத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். என் அழகு தானே மயங்கினேன். அப்புறம் என்ன நடிக்கிற? கர்ம என்ன வேணுமா? எதுங்க கூட்ட 1000 வேலை கிடைக்கிறாங்க. யாய் முதல்ல கதை திறந்து விடுறா. ரொம்ப பேசிக்கிட்டு வை. அப்புறம் பேட்டெல்லாம் கிடைக்காது பாத்துக்க. சும்மாவே வந்து சொன்ன நேரத்துல வராம அரை மணி லேட்டா வந்திருக்கேன். அப்புறம் கட் பண்ணி விட்டுருவேன் காசை ஃபுல்லா. சரி ஒரு பாவம் சொல்லி எதுவும் பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்காம மனுச்சு விட்டு காசை ஃபுல்லா தரேன். ஒழுங்கா திறந்து விடு. ஆளப்பாரு டிரைவரை நல்லா கொழுக்கு இருந்துக்கிட்டு திறந்து விடு. லைசன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கியா? அப்புறம் 200 500 600 எஸ்ஐ கேட்டு இருக்கக்கூடாது. ஆளை முறை கிடையாது பாரு. யாருக்கு சவாரி வந்திருக்கா? யாருக்கு? நான் தான் அந்த காருக்கு ஓனரு. என்னது சேலை உனக்கு கட்டிருக்கியா இல்ல ஊர் கட்டிருக்கியா? அப்படியே ஊரே கூட்டிட்டு வர்ற. என் காருக்கு முன்னாடி அப்படியே 2 ஆக்கு போனீங்கன்னா கார்ல உள்ள தூசிலாம் சுத்தமாயிருமா? ஏய் ஓவரா பேசுறேன்னு என் பவர் தெரியாம. நான் யாரு தெரியுமா? அந்த ஃபங்க்ஷன்ல நான் தான் முக்கியமான ஆளு தெரியுமா? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். திறந்து விடுறேன். முதல் சீட்ல எனக்கு இடம் கிடைக்கலன்னு வை. அப்புறம் வண்டி நாவலாவது இந்த இடத்த விடு. எங்க வண்டி எடுத்து போடு. நான் வராம நான் ஏறாம யாராவது ஏறுவாங்களா ஏறி உட்காருவாங்களான்னு நானும் பாத்து போறேன். இதான் எடுக்கிறேன். உன் பேச்சுக்கு உன்னை ஏத்திட்டு தான் முதல் வேலை. என்ன இம்புடு கோவக்காரனா இருக்கேன். வண்டியை எடுத்து பார்த்து போடுவோம்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே எடுக்க போயிட்டானே. மேலே ஏத்தி போடுவானோ? எங்க போறது? அதான் வண்டி போயிருச்சு. என்ன டிரைவர் அவன் ரொம்ப கொழுப்பு ரொம்ப திமிரு எடுத்து போய் பேசுறாண்டி. அதுல அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறோம். ஆளப்பாரு ஆள பேச்சாவா பேசுறேன். திமிரு பிடிச்சவனா இருக்காண்டி. நான் பேசுறத வச்சுல அவன் போனேன் பிம்பா. நீ எப்ப கேன்சல் பண்ண? ஒருவேளை தோழி அசிங்கப்படுறத பார்த்து தாங்க முடியாம கொந்தளிச்சு கேன்சல் பண்ணி விட்டுட்டியோ போன போட்டு?
லூசு நெட்டு நான் நேத்தே வேணும் சொல்லிட்டேன். ஆனா 12,000 கேக்குறாண்டி. இந்த இருக்கிறதுக்கு பக்கமா இருக்கிறதுக்கு 12,000 கொடுக்க முடியுமா? அதனால நான் கேன்சல் பண்ணி விட்டேன். நேத்தே வேணும் வாங்கினாம்னு. நீ ரோட்ல போற காரெல்லாம் மறைச்சிட்டு அது நம்மோட கார் நம்ம புக் பண்ண கார்னு மறைச்சிட்டு வம்பிட்டினா நிப்பானா உன் மேல ஏத்தி பேசிட்டு போகாம போனவே. அது வரைக்கும் சந்தோஷப்படு. அடி பாவி சண்டாளி, அப்ப வந்த காரு நம்ம கார் இல்லையா? நம்ம புக்கு பண்ணலையா? அடி பாவி, அப்படி நான் வீப்பா பேசுறதுக்கு இதோட வந்து போனே மேல ஏத்திட்டு போகாம நல்ல வேலை நெட்டு கொஞ்சம் வாய அடக்கி பேசின போ. அது என்ன இப்படி கோவப்படுறானேன்னு நினைச்சேன். அவன் ஆளே ஒரு மார்க்கமா வேற இருந்தேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். என்ன மாதிரி அழகான பொண்ணு டவக்கடின்னு போய் வண்டியில ஏறி உட்கார்ந்து இருந்தா என்ன ஆயிருக்கும் என் கதி? ஐயோ, நம்மளுக்கு நேர்மை சரியில்லாமல இருக்குது. ஆமா, இப்ப 6 கிலோமீட்டர் எப்படி நடந்து போறது? அடி துப்பட்டவர்களா 6 கிலோமீட்டர் இந்த இருக்குது வெக்க கண்ணத்துல இறங்கி போனோம்னா அடி போயிரலாம். போங்க முடி. அடி பாவி பாதகத்தை கிளவி நல்ல மேக்கப் போட்டு என்னைக்கு இல்லாத திருநாள சேலைகளெல்லாம் கட்டி வந்தா கம்மாக்கில நடந்து கூட்டிட்டு போறியா? நல்லா விளங்கும் போங்க உங்க வீட்டு கல்யாணம். சரி வந்து தொலைங்க வாங்க. ஐயோ, கம்மாக்கில முள்ளுகள் எல்லாம் சிக்கி தொலையுமே. அதுல எப்படி நான் தூக்கி அடிச்சுட்டு போறது? ஐயோ, முன்னாடியே நடந்தா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த பேண்ட் சட்டையை மாட்டி இருந்தப்பல்ல, சேலை போட்டுக்க மாட்டேன்ல. என்ன கர்மமா, வந்து தொலைங்க வாங்க மூதேவியலா. அண்ணே என்ன இன்னும் ஆளை காணா? நம்ம ஆளுல யாரும் இன்னும் காணாம. என்ன வனவாசம் ஒன்னும் சொல்லல. ஆட்டோ விட்ட வேண்டிய அனுப்பியிருக்கலாம். இல்ல ஆட்டோ விட்டோக்கு போனேன்னு பண்ணுச்சுல, என்ன பண்ணுச்சுன்னு ஒன்னும் தெரியலையே. மயன் எதுவும் சொன்னாங்க அவங்ககிட்ட? கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு எதுவும் கேளுங்கண்ணே. அட தம்பி, அட என்ன அவசரம்? புது மாப்பிள்ள கணக்காவே அவசரப்படுவாரு. அதெல்லாம் வந்துருவாடா தம்பி, வந்துருவாடா. அது உங்க மயன் இருக்குல்ல, மயன் எல்லாம் நேரத்தோட கூட்டிட்டு வந்துருவான். அவளுக்கு தெரியும் எல்லாம். நம்ம போய் நடக்க வேண்டியதை பாப்பா. அந்த வந்துட்டாங்கல்ல. ஏப்பா வனரோசா, நீ நேரத்தோட வர்றது இல்லையா? என்ன இம்புட்டு நேரம்? கரெக்டா நேரத்துக்கு தான் வருவீங்களா? என்ன செல்லமா, நீ அப்பவே உனக்கு கிளப்பி விட்டுட்டு வந்தா இம்புட்டு நேரம் ஆக்கி விட்டு வரது போய் கிளப்பி கூட்டி வந்தாலும் விட்டுட்டு வந்தேன். நீ அதோட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் ஆயிடுச்சு செல்லமா. சரி வாங்க வருஷம் வாங்க ஒடியாங்க. மாம்சே, அதான் வந்துட்டோம்ல பாருங்க. இப்படி அழகா மேக்கப் போட்டு நடந்தே கூட்டிட்டு வர வச்சுட்டாங்க. ஏன் ஒரு ஆட்டோ ஒரு கார் வேணாமியா? ஒரு ஆட்டோவாவது பிடிச்சி தரக்கூடாதா? யோ சொல்லி மத்ததெல்லாம் நல்லா பேசுவிய. இங்க பாரு நடக்கப்பட்டே நாக்கு தள்ள நடக்கப்பட்டே கூட்டிட்டு வந்திருக்காளுங்க. அப்புறம் லேட் ஆகாம என்ன பண்ணும்? போட்ட மேக்கப் எல்லாம் நடந்து வேர்வையிலே வீணா போச்சு போங்க. அதுவும் வெயிலா போடுறத சொல்ற மாதிரி பாமா. அடி பத்துக்குட்டியா அத கணமா இருக்கடி. தாயோட ஒரு கை பிடிச்சி இறக்கி வைடி. அந்த நெட்டுக்குட்டி சொல்ற மாதிரி தான் அடிக்கிற வெயிலுக்கு பவுடர் கிவுடர்லாம் கரைஞ்சு தண்ணியா ஓடி போச்சுப்பா. பாடுற யோ சொல்லி வந்தது வந்து காடு கத்திக்கிட்டு இருக்கனே. ஏன் மூஞ்சிய கொஞ்சமா நிமிர்ந்து பாக்குறியா? வந்தது வந்து நம்ம புது பொண்டாட்டி ஊத்து பாக்குற மாதிரி மனரோசாவே ஊத்து பாத்துக்க நிக்கிறீரே. அட மனரோசா மஞ்ச சுருளி மஞ்ச ஆட ஒரே காஸ்டியூமா? அட தம்பி மஞ்சளால அண்ணனும் மஞ்சள். மாம்சே போட்டு தாக்குங்க. மாம்சம் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. மனரோசாக்கு கன்ஃபியூஸ் ஆயிர போது யார் மாப்பிள்ளையோட அண்ணன். தள்ளி நில்லுங்க கொஞ்சம். பத்தியா மாதிரி வனரோசா நம்ம நெட்டுக்குட்டி சொல்றதே உங்க மச்சான் யாரு சுருளி தம்பி யாருன்னு உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருமா அப்படி எதையாவது அடி நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அட மாமாய் சிட்டில உள்ளதெல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? அந்த பையன் இங்க தாங்க பாப்பா எல்லாம் சரியா இருக்கான்னு. அடியே என்ன இது பழக்கம்னு கேக்குறேன். வந்த உடனே வாங்க போவோம்னு நினைக்கிறீங்களே. என் மாமா பாப்பா வர வேணாமா? நாத்தன காரின்னு முறைக்காத அவளுக்கு வெயிட் பண்றீங்களா? வாங்க போவோம் வாங்குறிய செத்த பாருங்க மடி. என் பெத்த மகன் வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் அவளையும் கூட்டிட்டு போவோம். அவளும் வரணும்ல. அட ஐத்தே வாங்க போவோம்னா அங்க போய் எடுத்து வைக்கிற வேலை ஜோலி எல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் முன்னே ஏற்பாடெல்லாம் பண்ணுவா. பாப்பா தானே வரட்டும் மெதுவா வரட்டும். அதுல நம்ம மத்த வேலையெல்லாம் பார்த்து வைப்போம். எக்கா அவன் நேரத்தோட வருவான்னு நினைக்கிறேன். பாப்பம்மா வருவாளே, அவ எனக்கு ஒண்ணு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு முன்னே வருவாக்கா. அப்ப எனக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும். பாத்துக்கிட்டே இரு. வரட்டும், வந்து ஒரு வாரத்துல 60ஆம் கல்யாணமே பண்ணிக்கிறேன். போய் வனரோசா, பாப்பம்மா வர்றதுக்கு லேட் ஆகி உனக்கு 60 வயசு ஆகுதோ இல்லையோ? நீயும் சுருளிங்க இப்படி ஒருத்தர் ஊத்து பார்த்தே உங்களுக்கு 60 வயசா போயிடும். டைரக்டா 60ஆம் கல்யாணத்தை முடிச்சு போறலாம். அரியே கேக்குதான்? நம்ம பேசுறதெல்லாம் கேட்காது. அவங்களாம் வேற உலகத்துல இருக்காங்க. யோ சுருளி வனரோசா அழகுல மயங்கி தெரிஞ்சு ஒரே அடியா மயங்கி போய் கிடக்கீல. சரி யோ சுருளி டாய் வெத்தியா பிணையும். இங்க பாரு, நாங்களாம் எப்படோ மல்லிகைப்பூ வைன்னு சொன்னாலும் பூ வைக்க மாட்டாங்களாம். உங்க பொஞ்சாதி உங்க கையாலதான் வப்பம்னு வெயிட் பண்றாங்க. வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இல்லையா? வச்சிருந்தா எடுத்து வச்சுபடியா. ஏன் சுருளி இப்ப பாரு உத்தந்தல்ல ஆணி வச்சு இறக்குறா இல்லையான்னு பாரு. மண்டைய உத்து பொண்டாட்டியே பாத்துட்டு இப்ப நேரம் இண்டாங்க. இப்ப பின்னாடி வந்தோட தெரியல யாருன்னு. அது ஏன் தலையா? அது ஏன் தலை பாரு. நான் ஊதா கலர் ப்ளூ கலர் சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன். உன் பொஞ்சாதி ரோஸ் கலர் சேலை, ரோஸ் கலரா மஞ்சள் கலர் கலந்து சேலை கட்டிருக்காங்க. பாத்து வையா. நீ வேற மூதேவி எங்கிட்டாவது வந்து யாட்டு மண்டையில சொல்லி விட்டு போயிட போற. அப்புறம் உன் பொண்டாட்டி காத்து கட்டு அப்புறம் கத்தி தொலைவா. பாத்து வை. நெட்டோ எப்படி கரெக்டா வச்சிட்டோம்ல? மல்லிகை முட்டு மானச தொட்டு இழுக்குதடா மானே.
மந்தார செடி ஓரத்தில மாமா நடக்கிற பாதத்தில என்ன கோயில வந்து ரொமான்ஸ் போவீல தாலியை கட்டுவீல சோத்த போட்டுவீல ஓடுங்க ஓடுங்க நேரம் போகுதுல போங்க கோயில்ல வந்துட்டு ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நெட்டு நீ உன் வாயை கொஞ்சம் போங்கடு இந்த சுச்சுவேஷனை கொஞ்சமாவது ஃபீல் பண்ண போறாள விடாமட்ட நந்தி மாதிரி குறுக்கவே வந்துகிட்டு இருப்பா போ பசாமே பாருடா சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணணுமா நீங்க நல்லாதான் ஃபீல் பண்றீங்க ஆனா பாக்குற எங்களுக்கு தான் ரொம்ப ஃபீலா இருக்கு போங்க நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்த்தது சீரகையில்